கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கேஆர்பி அணையில் மதகுகளில் ஏற்பட்ட பழுதை நீக்க அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவசாய சங்கத்தினருடன் எமது செய்தியாளர் பிரகாஷ் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த ஒரு வார காலமாக தற்போது கேஆர்பி அணையில் உள்ள மெயின் ஷட்டர் மூலம் தற்போது அணையில் தண்ணீரானது திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேஆர்பி அணையில் தற்போது நீர் அனைத்துமே படிப்படியாக குறைந்து வருகிறது. இது வருங்காலங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பெரும் தண்ணீர் பஞ்சத்தை ஏற்படுத்தும் என்று விவசாயிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராமகுண்டம் அவர் நம்மோடு இருக்கார். தற்போது நல்ல மழை பெய்த காரணத்தினால இதுல 52 அடி கொள்ளளவுக்கு தண்ணீர் இருந்தது. தற்போது படிப்படியாக அந்த தண்ணீரை குறைத்து விட்டார்கள். காரணம் என்னவென்று பார்க்கும்பொழுது அணை பழுதாகிவிட்டது, அதை சீர் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒன்னும் பெருசா பழுதாகல, ஒரே ஒரு செட்டல் மட்டும் கொஞ்சம் விரிசல் வட்டினது. அது ஏற்கனவே அந்த 52 அடி தண்ணீர் இருக்கும் போதே அதை போட்டு அடைச்சிட்டாங்க. அதுக்கு மிஞ்சி போனா ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனா இவர்கள் 1,10 லட்சம் ரூபாய் மதிப்பீடு போட்டு அரசு பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவே இந்த தண்ணீரை வீணாக தினம் இப்ப 15 நாளா ஒரு வினாடிக்கு 750 கன அடி தண்ணீர் இந்த ஆற்றில திறந்து விட்டிருக்கார்கள். வீணா கீழே போயிட்டு இருக்கு.